சாயபேங்கர், அதே மாதிரி அவங்க அப்பா திப்பு சார், அவரை வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. அவரும் வந்து ஏன்னா அவரும் வந்து ஒரு சீனியர் பாடகர், ரொம்ப பிரபலியமான ஒரு பாடகர். அவங்க எல்லாருமே இருந்து தான் இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து சொன்ன உடனே அவர் திப்பு சாரை வந்து தொடர்பு கொண்டு பேசி எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப இப்போ எவ்வளோ பாடல்கள் நமக்கு அமைஞ்சாலும் சினிமாவில் வந்து ஒரு கருப்புசாமி பாட்டு அமைஞ்சு இந்த பாட்டை இனிமேல் நம்ம ஸ்டேஜில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் நமக்கு வந்து அங்கே இடி முழங்குது மாதிரி. அது வந்து ஒரு கிராமிய பாடல், கிராமியத்துலன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது எப்போ பாடினாலும் மக்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும். அந்த விஷயத்தை வந்து திரைப்பட பாடல்களில் வந்து கொண்டு வந்து ஒருத்தரை சாமியாட வைக்கிற அளவுக்கு அவர் அதை கம்போஸ் பண்ணியிருக்காருங்கிறப்போ இது வந்து ஏன்னா எல்லா கலைஞர்களையுமே நீங்கள் கேட்கலாம். கருப்புசாமி பாட்டு அப்படின்னா ஒருத்தர் சாமி வர வைக்கிறது மாதிரி ஒரு பாட்டுனா அங்கே இடி முழங்குது பாட்டு தான். ஆனால் அந்த மாதிரி பாட்டு இதுவரையும் வந்து சினிமா பாடல்களில் வந்து வரலை, ஒரு உணர்வை கொடுக்குறது மாதிரி. இன்னைக்கு தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த பாட்டு. எனக்கு எத்தனையோ வருஷம் நான் பாடிட்டு இருக்கிறேன், காலங்காலமாக நான் பாடிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு கடவுள் வந்து சரிடா இது நீ உனக்கு வரட்டும்டா, இது நீ பாடிக்கடான்னு சொல்லி கருப்பூர் கொடுத்த பாட்டு.